ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயேவும் இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வீடு 2 வருஷத்துக்கு இருக்கா 3 வருஷத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த வீடும் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் சின்னது தான். அதை விட இது கொஞ்சம் சின்னது தான் கிச்சனு. திரும்ப ஒரு ரூம்பு ஒரு பெட்ரூம் அவ்வளோதான். இது வீடு ஆனால் பின்னாடி சுற்றி எல்லாம் நல்லா இடம் கிடக்குது. குழந்தைங்க விளையாட செய்ய எல்லாமேவும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி 2 பக்கம் பாதை இருக்குது. 2 பக்கம் பாதையிலையும் ஒரு பக்கத்தில் மருதாணி செடி, முருங்கைக்கீரை மரம் எல்லாமே, மல்லிகைப்பூ செடி எல்லாமே இருக்குது. லெட்டினு பாத்ரூம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியில் அவுட்டில் தான் போகணும். அதனால் சுற்றி காம்பவுண்டு சோறு விட்டு அந்த முன்னாடி மாதிரி அட்டாச்சு இல்லாமல் தனியாக வெளியில் வச்சு விட்ருக்காங்க. அப்புறம் மோட்ரு ரூமுக்கு எல்லாமே தனித்தனியாக குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் நல்ல இடம் தான். வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஷிஃப்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி போயாச்சு. காலையில் இட்லி வச்சு சட்னி சாம்பார் வச்சு இன்னைக்கு துவரம்பருப்புலையும் சாம்பார் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பருப்பு நல்லா குழகுழன்னு வேக வச்சு அந்த இட்லி மேலேயே ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு மதியத்துக்கு சாதம் வடித்து ஒரு வாழைக்காவை வட்டமாக ரவுண்டாக அறுத்து புளிக்குழம்பு வச்சாச்சு. முருங்கைக்கீரை பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து பொரியலும் பண்ணிட்டோம். பக்கத்தில் கீரை இருக்கிறது ரொம்ப நல்ல வசதியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இட்லி இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அதோட தேங்காய் சட்னி தாளித்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் சாம்பார் இது நம்ம ரேஷன் கடை பருப்பு தான். இன்னும் இந்த வட்டத்தில் போட்டதில் நல்லா கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது. அது நல்லா இருந்ததுனால பருப்பு சாம்பாருக்கும் நல்லா இருந்தது. இது மருதாணி செடியும் நல்லா வளர்ந்து வந்திருந்தது ஓரளவுக்கு. இப்போ நம்ம தேவைனாலும் உருவுறது மாதிரி ரொம்ப வளராமல் குட்டையாக தான் இருந்தது. இந்த வீட்டில் வெளியிலேயும் லேட்டின் பாத்ரூம்பு இண்டியன் கிடையாது, வெஸ்டர்ன் தான். இது மோட்டருக்கு ரூம் கதவு மாதிரி வச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் நல்லா வெளியில் குழந்தைகளுக்கு விளையாட செய்ய எல்லாம் இடம் இருக்குது. உள்ளேயும் குழந்தைகளும் வெளியில் இப்போ உள்ள குழந்தைங்க வெளியில் விளையாட போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுறாங்க. அதனால் இது வெளியில் நல்லா சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்ட மாதிரி நல்லாயிருக்கு. இது முன் வாசலும், அங்கிட்டு பின்னாடி பின் வாசலும் இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பெட்ரூம் சின்னது தான், சின்ன ரூம்லேயே தான். அதை உள்ளேயே தான் எல்லாமே நம்ம கட்டில் பீரோவில் எல்லாமே வைக்கிற மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஒரு மிஷின் கிடந்து ஏற்கனவே வருஷக்கணக்காகிடுச்சு தச்சு பழகினது, விட்டாச்சு, தைக்கவே இல்லை. இனிமேல் தைக்கணுங்கிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிஷினையும் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு போட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு குழந்தைகளுக்கும் அடிக்கொருக்கு கொடுக்கலாம், நல்லது தான். இது குழந்தைகள் சத்துள்ளது, ரத்தம் ஊறுறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக இருக்கும். கிச்சன் சின்னதாக தான் இருந்து பார்த்தாலும் ஒரு ஆள் நின்று சமையல் பண்ண செய்ய பழைய காலத்து வீடு தான். இது இப்போல இது இல்லாமல் பழசு, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடு. அதனால் ஓரளவு நல்லா நிதானமாக எடுத்து இப்போ சீர் பண்ண மாதிரி இந்த மாதிரி கிச்சன்லேயும் எல்லாமே சின்ன சின்னதாக அலமாரி மாதிரி வச்சு விட்டுட்டாங்க. அதுலேயும் நமக்கு வைக்கிறதுக்கு இப்போ உள்ள பாத்திரத்துக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இடங்காங்காது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.